வாங்க இன்றைக்கி வந்து நாம் கோவத்தழை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கோவத்தழையை பறித்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குது. இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு வடை சட்டி வச்சு சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வரமிளகா 4-5, கொத்தமல்லி கொத்தமல்லி 5-6, சீரகம் 5-6, மிளகு கொஞ்சம், கருவேப்பிலை தழை நம்ம செடியிலே இருந்துச்சு, நல்லா ஒரு கொத்து உருவி போட்டுக்கலாம். எல்லாம் உருவி போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்குது, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளியும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கினதும் கோவத்தழை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விட்டோமா நல்லா வதங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி வதங்கினா சரி, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக புளி நல்லா சூடாக இருக்கிறதுலே போட்டு இது பண்ணி விட்டோமா புளி நல்லா சாஃப்ட் ஆயிரும். நம்ம ஆட்டக்குள்ளே வந்து திப்பியாக வராது. நல்லா சட்னியோடைய நல்லா நைஸாக மஞ்சிரும். அவ்வளோதாங்க, ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உரலில் தான் ஆட்டினேன். இப்போ கோவத்தழை சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. கோவத்தழை சட்னி ரெடி.